மன்னக செயல் மகிழ்ச்சியும் மறுகாரோர் புகழ்ந்து போற்றிடும் குமரா மன்னக செயல் மகிழ்ச்சியும் மறுகாரோர் புகழ்ந்து போற்றிடும் குமரா மனமையிலேறும் அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலென்னை உணர வைத்தாய் தேவி இதில் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீ நின்று குளிர வைத்தாய் தாயே அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் ஈன்றவர் எண்ணென்று குளிர வைத்தாய் ஈன்றவர் எண்ணென்று குளிர வைத்தாய் உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய் உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய் ஊமையமாய் திறந்து பேச வைத்தாய் அம்மா பேச வைத்தாய் அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி என்னும் எழுத்தென்னும் கண்டிருந்தாய் என்னும் எழுத்தென்னும் கண்டிருந்தாய் ஏற்றும் வரும் குழப்பை அவற்று தந்தாய் ஏற்றும் வரும் குழப்பை ஆற்று தந்தாய் ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய் ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய் மொழி தந்து குரல் தந்தாய் மொழி தந்து குரல் தந்தாய் பூங்காரை உயிர் வைத்தாய் முத்தவை சாத்த வைத்துகளை ஊற்றினோடு உயராட்டோ அறிஞன் கலைஞன் கலைஞன் வளன அருள் தமிழ் கடல் மற்றொரு கொற்றவர் முற்றினி வாரிதவர் இந்த முகத்தை உறவினராக யானை சேனை படையுடன் பேச கட்டுமத்தை நித்தியவாணி பலரும் புகழ்ந்த ஆத்தியவாணி தாய்நல பிள்ளைகள் தாய்நல முகைந்து ஆயுதங்களால் கல்வி வரைந்திருந்து செல்வி அன்னை
வேகமாய் வந்திடு வரையனாரே வெள்ளக்கூடுதே ஏறி ஐயனாரே வேகமாய் வந்திடு வரையனாரே தங்கக்கூடுதே ஏறி ஐயனாரே தங்கமை வந்திடு வரையனாரே ஐயா உன்னை விட தெய்வம் இல்லை ஐயனாரே என்ற ஊரை எல்லாம் காத்திடுவார் ஐயனாரே ஐயா உன்னை விட தெய்வம் இல்லை ஐயனாரே எங்க ஊரை எல்லாம் காத்திடுவார் ஐயனாரே வெள்ளக்கூடுதே ஏறி ஐயனாரே வேகமாய் வந்திடுவார் ஐயனாரே வெள்ளிப்புரை ஏறுவா ஐயனாரு அவன் வேகமாய் வந்திடுவார் ஐயனாரு தங்கப்புரை ஏறுவா ஐயனாரு அவன் தங்கமாய் வந்திடுவார் ஐயனாரு வெள்ளிப்புரை ஏறுவா ஐயனாரு அவன் வேகமாய் வந்திடுவார் ஐயனாரு தங்கப்புரை ஏறுவா ஐயனாரு அவர் தங்கமாய் வந்திடுவார் ஐயனாரு அவர் உன்னை விட தெய்வம் இல்லை ஐயனாரே ஐயா ஊரை எல்லாம் காத்திடுவார் ஐயனாரே ஐயா உன்னை விட தெய்வம் இல்லை ஐயனாரே எங்க ஊரை எல்லாம் காத்திடுவார் ஐயனாரே வெள்ளக்கூடுதே ஏறி ஐயனாரே வேகமாய் வந்திடுவார் ஐயனாரே பூவாரை மாலை எட்டி ஐயனாரே போலே வணங்கி வந்து பச்சரிசி பொங்கல் வைத்து நாங்கள் பக்குவமாக வணங்கி வந்து பூவாரை மாலை எட்டி ஐயனாரே நாங்கள் போலே வணங்கி வந்து பச்சரிசி பொங்கல் வைத்து நாங்கள் பக்குவமாக வணங்கி வந்து ஐயா உன்னை விட தெய்வம் இல்லை ஐயனாரே என்ற ஊரை எல்லாம் காத்திடுவார் ஐயனாரே ஐயா உன்னை விட தெய்வம் இல்லை ஐயனாரே என்ற ஊரை எல்லாம் காத்திடுவார் ஐயனாரே வெள்ளக்கூடுதே ஏறி ஐயனாரே வேகமாய் வந்திடுவார் ஐயனாரே கேட்டபடி ஐயனாரே அவர் கேட்டவரும் தந்திடுவார் பிள்ளைவரும் கேட்பவருக்கு ஐயனாரே அவர் பிள்ளையாக பிறந்திடுவார் கேட்டபடி ஐயனாரே அவர் கேட்டவரும் தந்திடுவார் பிள்ளைவரும் கேட்பவருக்கு ஐயனாரே அவர் பிள்ளையாக பிறந்திடுவார் ஐயா உன்னை விட தெய்வம் இல்லை ஐயனாரே எங்க ஊரை எல்லாம் காத்திடுவார் ஐயனாரே ஐயா உன்னை விட தெய்வம் இல்லை ஐயனாரே எங்க ஊரை எல்லாம் காத்திடுவார் ஐயனாரே வெள்ளக்கூடுதே ஏறி ஐயனாரே வேகமாய் வந்திடுவார் ஐயனாரே தங்கக்கூடுதே ஏறி ஐயனாரே அவர் தங்கமாய் வந்திடுவார் ஐயனாரே ஐயா உன்னை விட தெய்வம் இல்லை ஐயனாரே எங்க ஊரை எல்லாம் காத்திடுவார் ஐயனாரே ஐயா உன்னை விட தெய்வம் இல்லை ஐயனாரே எங்க ஊரை எல்லாம் காத்திடுவார் ஐயனாரே பிற வயிறருகே சிரிப்பவர்கள் மிருகசாலி வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனிதசாலி பிற வயிறருகே சிரிப்பவர்கள் மிருகசாலி மனிதன் என்ற போர்வையில் மிருகமாளும் நாட்டிலே நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைப்பார் ஏட்டிலே எழுதி வைப்பார் ஏட்டிலே அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆடவ சிரிக்கும் இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அன்று சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் அப்போது அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆடவ சிரிப்பு ஆடவ சிரிப்பு பார்த்து நீ போதோ தோட்டம் காக்க
வணக்கம். வணக்கம். கைதட்டவெல்லாம் கூடாது. என்ன சூப்பர், என்ன சூப்பர். தமிழ் வார்த்தை இருக்குல்ல, நான் ஏற்கனவே என் பொண்டாட்டியை காணாமல் வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? ஆமா, உங்க பொண்டாட்டியவா? என் பொண்டாட்டிக்கு இவருக்கு ஏதோ தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஹா, ஆள் பார்க்கலே தெரியுதுல. அதனாலதான் இவர் சூப்பர் சொல்றார். ஓஹோ, உங்க அன்பு உள்ளமே நன்றி. நல்லா இருக்கீங்களா? சுகம்தானே? சுகம்தானே? உங்க நிலத்துக்கு சர்வே நம்பர் தெரியுமா? அது இதுதான் என்னைய பார்த்துட்டு. சரி, பரவாயில்லை. எல்லாம் உள்ள இறைவன் இந்த புண்ணிய பூமியிலே பலம் பெற்று வாழ, செல்வ செழிப்பு பெற இந்த சிறப்பான சக்தியை பற்றியிலே வந்திருக்கும் அனைவரையும் பாச மணர்வோடு பணிந்து வணங்குகின்றேன். தமிழா, மானம் என்பது உண்டு, மரியாதை என்பதும் உண்டு. மானத்தை உணர்ந்து தன்மானம் காத்து வரும் மாணவ பெரியோர்களே, பெரியோர் 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 எங்கே? பெரியோரை காணாம் என்று தேடிக்கொண்டிருக்கும் பெரியோர்களே, பாசமிகு உள்ளங்களே, பணிந்து வணங்கி வந்திருக்கும் தாய்மார்களுக்கு தாராள உள்ளம் கொண்டு படுகின்றேன் தமிழ் பண்போடு. வந்திருக்கும் அன்பு ஆண்கள், இளைஞர்கள், பெரியோர்கள், குருக்கள், வந்திருக்கும் அனைவருக்கும் எங்களுக்கு கலைக்கும் சார்பாக அன்பான வணக்கத்தை பணிவோடு தெரிவித்து இம்மண் சிறக்க வணங்குகிறேன் பாச உணர்வோடு. வணக்கம், வணக்கம், வணக்கம். இந்த மண்ணுக்கு சொந்தமானவர்கள் எங்கிருந்தாலும் நலம் பெற்று வாழ அருள்மிகு ஐயனார் பெருமானை வேண்டி இங்கு வருகின்ற காவல்துறை சேர்ந்த அன்பு ஐயாமர்களை வரவேற்று இந்த ஊருக்கு சொந்தக்காரர்கள் என்று வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் பாச உணர்வோடு பண்பு இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். வந்திருக்கும் ரசிக பொதுமக்களே, உங்களுக்கு என்னாலும் என் பணிவான வணக்கம். ஆகவே உங்களுக்கே என் வணக்கம். இங்கே உங்களுக்கே என் வணக்கம். உரிமையோடு உணர்வோடு என் வணக்கம். உரிமையோடு உணர்வோடு என் வணக்கம். பண்போடு பணிவோடு என் வணக்கம். பண்போடு பணிவோடு என் வணக்கம். உங்களுக்கே என் வணக்கம். உங்களுக்கே என் வணக்கம். வணக்கம், 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 வணக்கம். வாருங்க, வாருங்க, வாருங்க. நாடகம் நடத்தும்
குலதெய்வக்காரர்கள், கிராமத்தார்கள், செட்டியனை சேர்ந்த அன்பிற்கும் மரியாதைக்குரிய பாச உள்ளங்கள் நாடக நடிகளுக்கு ஆடை அணிவித்து மகிழ்விக்கிறார்கள். இங்கே ஆர்மணி இசைமேதையாக ஆறுமணித்தை சேர்த்து உங்க அன்பை பெற காத்திருக்கும் அன்பு தம்பி ஜெய ரமேஷ் அவர்களுக்கு ஆடை அணிவித்து மகிழ்விக்கின்றார்கள். மிருந்த வித்வான் அன்புக்குரிய உள்ளம் புஷ்பநாதன் அவர்களுக்கு மகிழ்ச்சியோடு கொண்டாடி போர்த்துகிறார்கள். தம்பி அவர் யார் தெரியுமா? தெரியாதா? உனக்கு பெரியப்பா, எனக்கு மாமே. ஆளுநர் மாஸ்டர் அன்புக்குரிய உள்ளம் காரைக்குடி நடிகர் சங்கத்தை சேர்ந்த அன்பு ஸ்டார் மணி அவர்களுக்கு கொண்டாடி போர்த்துகிறார்கள். தாளவசைக்கும் உலக்குடி அர்ஜுனன் அவர்களுக்கு அன்போடு கொண்டாடி போட்டுகின்றார்கள். ஐயா தள்ளி நின்று போகுங்க, பறக்குன்னு கடிப்பேன். ஒளி ஒளிவைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளம் கனகா ஆடியோஸ் அன்பு உள்ளங்களை அழைக்கின்றோம். வாருங்கள். கனகா இசைத்தாரை அழைக்கின்றோம். கனகா ஆடியோஸ் அன்பு உள்ளங்களுக்கு கொண்டாடி போட்டுகிறார்கள். இங்கு சிறப்பாக வருகின்றுள்ள மரியாதைக்குரிய மாணவிக உள்ளங்கள், மாணவிக சிங்கங்கள், எங்க அன்பு நெஞ்சங்கள், காவல்துறை ஐயா அவர்களை பணிவோடு பணிந்து வணங்கி வரவேற்கின்றோம். ஐயாவுக்கு யாரு போடுங்க? யாரு சுத்தமா இருக்கீங்களோ அவர் போடுங்க. எல்லாருமே சுத்தம் தானா? அப்ப எல்லாரையும் கும்பிடுறேன். இங்கு சிரிப்பு நடிகராக நடந்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. எனக்கு நீங்க துண்டு போட்டது பெருசு இல்ல, நீங்க வேட்டிலாம் கட்டிருக்கீங்க. இல்ல வேட்டிலாம் நல்லா இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் நல்லா இருக்கு. அதுக்குள்ள போட்டுக்க டவுசர் ஒண்ணு கொடுத்தா நல்லா இருக்கு. பாசத்தோடு எங்களை வரவேற்று மண் சிறக்க மகிழ்ச்சி வெள்ளத்தில் எங்களை ஆற்றி பரவசம் ஊட்டு அந்த மண்ணிலே அருள்மிகு ஐயனார் அருளால் எல்லோரும் வடம்பெற்று வாழ எங்களுக்கு பொன்னாடு போட்டு கௌரவப்படுத்திருக்கிறார்கள். அன்புள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி, அன்பான வணக்கம். அதாவது நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, அதனால நீங்க வந்திருக்கீங்க. வயக்காட்டுல விழுந்து என்ன நான் வண்டியை நிப்பாட்டிட்டு உள்ள வந்து பார்த்தா அதெல்லாம் காடு, மறக்க முடியாதுங்க. ஆனா என்ன இப்படி ஒரு கோயிலை கட்டுறாங்கன்னா அன்புக்குரிய ஐயா ஊர் பெரியவரும் ஐயா பூசாரி, அது பேர் என்ன, சண்முகம் இவர்களும் சும்மா ஒரு பண்ண மாதிரி விளையாட்டு குட்டை, பனங்கிழங்கு குட்டை மாதிரி இப்படி கட்டிக்கிட்டு இருந்தாங்க. பனங்கிழங்கு குட்டை மாதிரி இப்படி கட்டிக்கிட்டு இருந்தாங்க. நான் என்னன்னு கேட்டேன். அப்போ இதான் கோயில் சொன்னாங்க. ஆனால் இதெல்லாம் முள், எல்லாமே முள்காடு. அப்புறம் நான் அந்த தெய்வத்தையே எந்திரிச்சு போக விடலை. எனக்கு மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு பக்தியாக இருந்து அவங்க 2 பேரையும் வணங்கினேன். இந்த ஊரில் யாரும் இல்லையான்னு கேட்டேன். எல்லாரும் வெளியில் இருக்கான்னு சொன்னாங்க. அந்த புல்லை இன்றைக்கு புஷ்பமாக்கி பெரும் பாடுபட்டு தெய்வத்திற்காக உழைத்த அன்புக்குரிய பெரியவரை சிறப்புடன் இருங்க. உங்க நாமம் போசாக இருந்தாலும் உங்க வாழ்க்கையில என்றும் சிறப்பாக இருக்க இறைவனை வேண்டி இளைஞர்கள் சார்பாக பொன்னாடு போட்டி மகிழ்விக்கின்றோம்.
ஐயா முத்தையா ஐயா அவர்களுக்கு எனக்கு மாமா. என்ன மாமா? எங்க அம்மாவுடைய தம்பி தானே நீங்க? நான் வேற ஊரா? எங்க அம்மா மின்தாங்குடி தானே. சரி, மாமான்னு சொன்னாதான் எங்க அம்மாவுடைய தம்பி, அப்பதான் மாமா சொத்து எழுதி கொடுப்பேன். மாமா அவர்களுக்கு முன்னாடி பூர்த்தி கவனித்தார்கள். நன்றி. அடுத்து அன்புக்குரிய அண்ணா மலைசாமி அண்ணா அவர்களுக்கு ஐயாவா அன்புக்குரிய ஐயா மலைசாமி ஐயா அவர்களுக்கு முன்னாடி போட்டி சிறப்பிக்கிறார்கள். அன்புக்குரிய உள்ளம் செல்லத்துறை அவர்களுக்கு இல்ல வர்றாரு வரட்டும். அவர் பாருங்க, ஒரு பக்தி மயமா இடுப்புல கட்டுறாரு. இன்னைக்கு வேற ஆளா இருந்தா எதுல கொண்டு கட்டுவாங்க தெரியாது. அன்புக்குரிய ஐயா செல்லத்துறை அவர்களுக்கு வணக்கம். பொன்னாடை போட்டு கௌரவிக்கிறார்கள். மரியாதை செலுத்திய இளைஞர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஆனா இந்த போடு போடுறாரு. சரி, மரியாதைக்குரிய அன்பு உள்ளம் ராஜலிங்கம் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டு சிறப்பிக்கிறார்கள். அப்பா ரசிகரை போட்டாலுமே சிறப்பா இருக்கு. அப்படி போடுங்க. பொன்னாடை போத்தி கௌரி வச்ச இளைஞர் அர்ப்பணம் பண்றதுக்கு நன்றி நன்றி நன்றி. அடுத்து சிறப்புக்குரிய உள்ளம் ஐயனார் அவர்கள் வாருங்க. ஐயனார் நீங்களா? ஐயனார் அவர்கள் அவங்க அப்பா சார்பாக அன்பு தம்பிக்கு கொண்டாடி போட்டுகிறார்கள். இளைஞர்களை வழிநடத்தி சிறப்பாக இருக்க பெரும்பாடுபட்ட ஐயா கருப்புசாமி அவர்களுக்கு பொன்னாடை போட்டு எம் கருப்புசாமி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கிறார்கள். இளைஞர் சார்பாக மிக சிறப்பான முறையில் பொன்னாடுவார். கருப்புசாமி சொல்லி வச்சாருப்பா, நம்ம ரெண்டு பேரும் ஒரே ராத்திரில பிறந்திருப்போம். ஐயா வாங்க ஐயா கதிரேசன் ஐயா, நீங்க போட்ட உணவுதாயா இன்னும் நாக்குல சப்பு சப்புன்னு இருக்கு. ஆக அருமையான சுவை சிறப்பான முறைகளை இவரோடு பணிபுரிந்து சமயம் வந்திருக்காங்கல்ல, ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. ஐயா பெருமை சேர்த்து உணவளித்த அன்பு நெஞ்சத்திற்கு பெருமையோடு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டுகிறோம். கிராமத்தில் என்னை பொன்னாடை போத்தி கௌரித்த கிராமத்தார்களுக்கும் இளைஞர் அப்புறமன்றத்துக்கும் மனமார்ந்த வண்டியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். இன்றைய இளைஞர்களை வழிநடத்தும் முக்கியமான உளம் இளைஞர்கள் பெரியவரான அன்புக்குரிய பழனிசாமி அவர்களுக்கு, மூத்தவர் பழனிசாமி ஐயா அவர்களுக்கு, பழனிசாமி ஐயா வாழ்க வாழ்க, நன்றி 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 நன்றி. ஆனா எத்தனை துண்டு போட்டாலும் இந்த துண்டுக்குள்ள மதிப்பு எங்கேயுமே கிடைக்காது. எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த துண்டை கட்டிக்கிட்டு குடிச்சா அப்படியே தெரியும். இளைஞர்கள் நம்ம இளைஞர் உடையப்பன் அண்ணா அவர்கள் எங்கிருந்தாலும் தயவு செய்து வாங்க. உடையப்பன் அண்ணா அவர்கள் எங்கிருந்தாலும் தயவு செய்து வாங்க. அண்ணா கோயில் சிற்பி ஐயா அவர்கள் தயவு செய்து வாங்க. கே உடையப்பன் அன்னார் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு சிறப்பிக்கிறார்கள். அன்புக்குரிய அருண் பாண்டி அவர்கள் தயவு செய்து மேடைக்கு வாருங்கள். அருண் பாண்டி அவர்களுக்கு
பொன்னாடு கொட்டி சிறப்பிக்கிறார்கள். நன்றி 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 நன்றி. அன்புக்குரிய அண்ணா மானா கருப்புசாமி அண்ணா அவர்கள், மானா கருப்புசாமி அண்ணா அவர்கள் தயவு செய்து வாருங்கள். ஆனா ஆளில் எம்புடு பேர் இருக்கேப்பா. நான் வந்து பார்க்கும்போது கர்வக்காரா இருந்துச்சு. நல்லா இருக்கீங்களே, எல்லாரும் நல்லா இருக்கணும். அடுத்த வருஷம் புள்ள குட்டியில நிறைய பெற்றுருங்க. அரவிந்தா, அன்புக்குரிய அரவிந்த் அவர்கள் அன்புக்குரிய உள்ளம் அரவிந்த் அவர்களுக்கு கிராம சார்பாகவும் இளைஞர் சார்பாகவும் பொன்னாடு கொடுத்து கௌரவிக்கிறார்கள். திரைப்பட புகழ் அசோக் குமார் அவர்கள். ஆகா, நீங்க படிச்ச படம், நீங்க பார்த்த படம் 100 நாள் ஓடும், நீங்க நடிச்ச படம் என்னைக்கும் ஓடிக்கும் என்று சிறப்பா இருக்கீங்க. நன்றி, வணக்கம். அன்புக்குரிய உள்ள ரமேஷ் அவர்கள் வாங்க. அண்ணா ரமேஷ் அவர்களுக்கு பொன்னாடி போட்டி கௌரவிக்கிறாங்க. நல்லா இருங்க. இவரெல்லாம் சினிமாவுக்கு போக வேண்டியாலும் இங்க ஊர்ல இருந்திருக்காரு. நம்ம கம்பெனி இல்லைண்ணே, கூப்பிட்ட குரலுக்கு அப்பப்ப எப்ப வரணும் அப்பன்னு பெரு சிறப்புக்குரிய உள்ளம் வருகின்றுள்ள எலக்ட்ரீஷியன் திருமுருகன் அவர்கள், லட்சுமி எலக்ட்ரிகல்ஸ் சருகணி, லட்சுமி எலக்ட்ரிகல்ஸ் சருகணி வரும்போதே புரிஞ்சுக்கிட்டு தான் வர்றாங்க. நான் சொல்ல வந்தேன், வேட்டி அவருக்கு அதை போய் பிடிக்கணும், வேரளத்தில் பிடிச்சாங்க. நீ எப்படி ஆளுப்பா? நன்றி நன்றி நன்றி. பாசத்துக்குரிய கதிர்வேல் அவர்கள் எங்க இருந்தாலும் தயவு செய்து மேடைக்கு வாருங்கள். வந்துட்டீங்க நீங்க தானா? டே அப்போ உனக்கு புது டவுசர்ல போட்டிருக்க. கதிர்வேல் அவர்களுக்கு சிறப்புடன் இங்கு கொண்டாடி கொடுக்கிறார்கள். அடுத்தபடி வருகிறார் ஆர் கருப்புசாமி. எங்கே வந்து சாமி வரும்போது எனக்கு நல்லா தூக்கி நல்லா கொஞ்சம் கையில வேகமா கட்டுப்பா, கொஞ்சம் மேல கட்டு. போதும் போதும். சரி, இது வயசு தாங்க, ஏதாவது பையங்க அப்படித்தான், நம்ம பிள்ளை தானே. நன்றி நன்றி நன்றி. நீங்க எல்லாரும் போயிடக்கூடாது. இந்த மண்ணை சார்ந்த அன்புக்குரிய உள்ளங்கள், பாசத்துக்குரிய நெஞ்சங்கள் பெரும் மகிழ்ச்சியோடு வரவேற்பு அளித்து சிறப்பித்தார்கள். நீங்கள் எல்லோரும் வளம்பெற்று வாழ தெய்வத்தை வேண்டி வாய்ப்பளித்த கிராமத்தார்களுக்கு வணங்கி, கிராமத்தார்களை வணங்கி உங்க அன்பை நாடுகின்றோம். தயவு செய்து உட்காருங்க. பெண்கள் கூட்டம் பெருங்கூட்டமா இருக்கு, ஆண்கள் கூட்டம் அவசர கூட்டமா இருக்கு. நீங்க என்ன நல்லா இருங்க, இருந்து பாருங்க, நல்லா இருங்க. ஏன்னா டான்சர்லாம் பாருங்க, உங்களுக்காகவே 65 வயசு அந்த பிள்ளை. 65? ஆமா. என்ன சொல்றீங்க? என்ன கொஞ்சம் நல்லா கீழே பார்த்து சொல்லுங்க. வயசா? அந்த 25 இருக்கு. 65 வயசு. 65 வயசு பிள்ளைய பார்க்க மாட்டியா? ஏண்டா சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போறாங்க, கிளவியும் தாங்க கூட்டி போறாங்க. உலகம் அப்படி ஆகி போச்சு. அதனால நீங்க எப்படி இருந்தாலும் சரி, அன்பான முறையில் இருங்க, பண்பா இருங்க. எல்லோருமே என்ன செய்ய போறீங்க? உங்க நிலைமையை உணர்ந்து பார்க்கணும். கோவிலுக்கு வந்திருக்கீங்க, எதுக்கு வந்தோம் என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும். கோவிலுக்கு வந்தது எதற்காக? நான் எது பேசினாலும் சரி அது நல்லதாக இருக்க வேண்டும். நல்லதாக இருந்தால் தான் உங்களுக்கு நன்மையான கருத்து கிடைக்கும். ஆனால் சொல்பவனும் நல்லவனாக இருக்க வேண்டும். பிறரை குறை கூறுவதற்கு யாருக்கும் தகுதி இல்லை, தீர்ப்பிடுவதற்கு யாருக்கும் தகுதி இல்லை. இறைவனுக்கு கூட தீர்ப்பிட மாட்டார். அதனால நான் நிரபராதியாக இருந்தால் பிறரை குறை கூறலாம், நான் நல்லவனாக இருந்தால் உங்களை வணங்கி வரவேற்கிறேன். ஆகவே உங்கள் நிலைமை தடுமாறக்கூடாது. வாழ்க்கையில முன்னேற வேண்டுமா?
உங்க நிலைமை எண்ணி பாருங்க. எப்படி தெரியுமா? உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலக உன்னை மதிக்கும். நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழல் கூட விதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழல் கூட விதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழல் கூட விதிக்கும். மதியாத தலைவார்கள் விதியாதே என்று ஆடமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது. அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் பாம்பு கேட்டதாம் கருடா சொல்லிக்குமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லோரும் சொல்லிக்கமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பாருங்க, எல்லோரும் நல்லவர்கள் தான், வல்லவர்கள் தான். ஆனால் நம் பேசக்கூடிய வார்த்தை எப்படி இருக்க வேண்டும்? பிறருக்கு புண்படுத்தாத வகையில் இருக்க வேண்டும். பிறருக்கு புண்படுத்தக்கூட மனசு வரக்கூடாது. இப்ப நான் சொல்றேன், நம்ம நாக்குத்தான் உங்களை வணக்கம் என்று சொல்கிறது. நமது நாக்குத்தான் உங்களை வணக்கம் என்று சொல்கிறது. இதே நாக்குத்தான் கெட்ட வார்த்தையும் பேசுகிறது. இந்த நாக்குல தான் வணக்கம் சொல்றோம், இந்த நாக்குல தான் கெட்ட வார்த்தை பேசலாம். பேசலாமா? நீங்க நல்லவர் தானே? மீசு அழகா வச்சிருக்கீங்க. உங்க சட்டையை உங்க அங்க அங்கிட்டு பாக்குறீங்க. உங்களை தானே சொல்றேன். நீங்க சாதாரண ஆளானே, விசேஷமான ஆளுனே. என்றைக்கும் ஒருவரை கெட்டவர் என்று அடுத்தவர் கூறக்கூடாது. ஏன்னா வாழ்க்கை என்பது புனிதமானது. அந்த வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? லைஃப் இஸ் ஹார்ட் பட் மேக் இஸ் பெஸ்ட். இட் மஸ்ட் பி டன் யுவர் ஓன் செல்ஃப். வாழ்க்கை என்பது நம்முடைய நடைமுறையை வழிகாட்டி நம்மளே உணர்ந்து செயல்படக்கூடிய தன்மை இறைவனுக்கு ஒரு நாள் பிரதிபலிக்க வேண்டும். அதனால வந்தாண்டா இது நாடகமா அப்படின்னு கேட்க கூடாது. நாங்க வந்தோம், நடிகர்களை பார்த்தாங்க. ஐயா மைசெட்கார ஐயா, அண்ணே ஓனர் ஐயா, இங்க பாருங்க. நாங்க நாடகக்கார வந்தோம். வரும்போது இங்க 2 பேர் இருந்தாங்க. அங்கனே இருந்தாங்க. எங்க நாடகக்காரர்களை பார்த்து என்ன சொல்றாரு, நடிகர்களை பார்த்து சாப்பிட போயிட்டு வந்தோம். அப்ப என்ன சொல்றாரு ஒருத்தர், என்ன இன்னைக்கு நாடகம் புலந்தாப்புல தாண்டா இருக்கும். இன்னைக்கு நாடகம் நடிகரை பார்த்துட்டு, ஏன்னா அவர் செய்கிற வேலை அது என்ன வேலை? அந்த நீங்க சொன்ன வேலை. ஓஹோ, அதை நினைச்சு அவர் சொல்லியிருக்கிறார். அதுக்கு தான் காசு காசுன்னு தெரிகிறோம், பணம் பணம் தெரிகிறோம். இருக்கு, பணம் இருக்கு, காசு இருக்கு. அந்த காசு எப்படி இருக்க வேண்டும்? எப்படி வர வேண்டும்? உழைத்து வாங்க வேண்டும். உழைக்காதவன் உன்னலாகாது. அதே சமயத்துல காசு பரிசு சொல்றீங்களே, மணி மேக்ஸ் மெனி திங்ஸ் பட் ட்ரூத் நெவர் பேஸ். காசு எதையும் உருவாக்கலாம், உண்மை என்பது மாறுமா? மாறாது. உங்க நெஞ்சில் என்ன இருக்கு? நெஞ்சில் என்ன இருக்கு? மசூர் இருக்கு. நெஞ்சில மசூர் இருக்கு. அந்த நெஞ்சுக்கு என்ன தேவை? நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனே மனசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவன் மனசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் மனசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வாராது அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் மாறாது அவன் சாட்சி. கடவுளே கல்லாய் மனம் கல்லாய் போன மனிதர்களாய். கடவுளே கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாய். மறுபடியும் சூப்பர் சூப்பர் சொல்லாதே. நான் ஏற்கனவே சூப்பி சூப்பின்னு ஆள் ஒல்லியா போயிருக்கேன். ஆனா அண்ணே நல்லா பேசுறீங்க, நல்லா இருக்கீங்க. ஒரு மனம் எல்லோருக்கும் உண்டு. ஐயா மைக்செட்கார ஐயா, நீங்க சொந்தக்காரரு, அதனால தான் உங்களை கூப்பிடுறேன். ஒரு மனம் நமக்கு உண்டு, சரியா? மறுமனம் இருப்பதற்கு என்ன வேண்டும்? நம் நினைவு இருக்க வேண்டும், நினைப்பாற்றல் இருக்க வேண்டும். ஒரு மனம், அது மறுமணம். அந்த இரு மனமும் சேர்ந்தால் அதுவே திருமணம். ஆனா வாழ்க்கையிலே சருகணி ஆழ்பட்டியின் சார்பாக தம்பி ஸ்ரீதர் அவருக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கின்றேன்.
நீங்க ஆல்பர்ட் தானே? அப்ப கிறிஸ்துவரா? உண்மைதானே? நீங்க எல்லாம் ஒரே ஜாதியானே? ஜாதியை பத்தி கேட்கறேனே. நீங்க ஆல்பர்ட் சொன்ன உடனே ஒரே இனம். ஒரே இனம்னா என்னன்னு? ஒரே இனத்துல வச்சு சோறு பிடிக்கிறதா? அப்ப இயேசுதானே சாதாரண ஒரு இயேசு? எல்லாரும் அன்பு செய்யணும், பகைவனையும் நேசிக்கணும், அந்நியனையும் அன்பு செய்யணும், தன்னை போல பிறர் நேசிக்க வேண்டும். எல்லாம் இயேசுவே, எமக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் உலகில் துணை இல்லையே. எல்லாம் இயேசுவே, எமக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் உலகில் துணை இல்லையே. எல்லாம் இயேசுவே. பாடிட்டேன், வேற ரூபா வச்சிருக்கேன்னு சொல்லுங்க. ஆனா எல்லா ஊர்லயும் அன்பளிப்பு கொடுக்குறாங்க தலைவரே, சரியா? அண்ணே எல்லாரும் அன்பளி. உங்களை மைசூர்காரர் பத்தி எப்படின்னா எனக்கு ரொம்ப வேண்டியவர், எனக்கு வேண்டியவர். ஆனா அவருக்கு நான் வேண்டாம். ஏன் அப்படி? அது எங்க வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை. ஆனா என்னைக்கும் அன்புள்ளவர். அவுட் ஆஃப் அபெக்ஷன் உள்ள செய்யுங்க. அதனால இந்த 100 ரூபாய் கொடுக்கறதுனால பெருசு இல்ல, நீங்க கொடுத்ததுக்கு நன்றி. ஆனா காலையில வந்து திருப்பி கேட்க கூடாது. அது கேட்க மாட்டாரு. அண்ணா ஆல்பர்ட் அண்ணா அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் இறைவன் அருளால் இந்த மண்ணுக்கு வந்திருக்கீங்க என்றுக்கு சிறப்புடைய தெய்வத்தை வேண்டுகிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்ப பாருங்க, நான் சொல்றேன், நீங்க எல்லாம் படிச்சவங்களா இருக்கீங்க. நீங்க யார் வீட்டுல படிக்கல? நான் சொல்ற கருத்து நல்லா இருந்தா கைதட்டு. யார் வீட்டுல படிக்கல? எல்லார் வீட்டுல படிச்சிருக்காங்க. படிச்சுட்டு வேலை பாக்குறீங்க. நல்லா இருக்கணும், எல்லோருமே நல்லா இருக்கணும். ஆனா அண்ணே தலைவரே, உங்களுக்கு இப்ப என்ன சொல்றாங்க அண்ணா, நீங்களும் கேளுங்க. என் மையன் எம்ஏ படிச்சிருக்காரு, என் மையன் எம்பிபிஎஸ், என் மையன் டாக்டர் படிச்சிருக்காரு, என் மையன் பிஎஸ்சி படிச்சிருக்கான், என் மையன் எம்எஸ்சி படிச்சிருக்கான். ஆனா என் மையன் பிஓவா இருக்காரு, என் மையன் பிடிஓவா இருக்காரு, என் மையன் கலெக்டரா இருக்காரு, என் மையன் போலீஸா இருக்காரு, என் மையன் சப் இன்ஸ்பெக்டரா இருக்காரு, என் மையன் மந்திரியா இருக்காரு, எல்லாம் இருக்காரு. எல்லாருமே யாருமே பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிகாம், எம்காம், எம்பிபிஎஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ் படிச்சவங்க தானே. எல்லாரும் சொல்ற கருத்து இருந்தா கை தட்டுங்க. எல்லாரும் படிச்சவங்க தானே? எல்லாம் படிச்சவங்க தானே ஆபீசரு? இந்த படிச்சவன் தானே லஞ்சம் வாங்குறேன். இந்த படிச்சவன் தானே லஞ்சம் வாங்குறேன். அப்புறம் இது எதுக்கு படிக்கிற? நாட்டை என்ன புழக்க போற? நீ எதுக்கு படிக்கிற? வாட்ஸ் மீனிங் ஃபார் தி ஸ்டடி? அதுக்கு அர்த்தம் என்ன? படிக்கலாமா? கோமாளி சொல்றோம். கோமானா யாரும்? கோனா யாரு? ஆனா பெண் எல்லாம் கோனா அரசன். உண்மையிலே சத்தியமா சொல்றேன், நீங்க எலக்ட்ரிஷியன் தானே, நீங்க உண்மையிலே உங்க பிழைப்பு நல்லா ஓடுவீங்க. ஏன்னா ரொம்ப பேருக்கு இரவுல லைட்டு போட்டு விடுவீங்க. இரவுல லைட் போடுறா, அப்புறம் பகல்ல ஓட்டா பண்றது அதுலயே ஓத்தாம அங்க போட்டுக்கிட்டு இருக்கடா லைட்டு. எது எப்படிதான் சரி. இப்ப எல்லாருக்கும் நண்பர்கள் உண்டு, எல்லாருக்கும் நண்பர்கள் உண்டு. அண்ணன் நண்பர்கள் இருக்கு. ஐயா பெரியவங்களே, ஐயா நீங்களும் கேளுங்க. எல்லாருக்கும் நண்பர் இருக்காங்க, உண்மைதானே? எல்லாருக்கும் நண்பர் இருக்காங்க. நான் சொல்ற நண்பரை கேளுங்க. 4 பேர் நண்பர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அவங்க எங்க போனாலும் யார் வீட்டுக்கு போனாலும் இருப்பதை முக மலர்ச்சியோடு வரவேற்பு எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. சரி, அந்த 4 பேர்ல 3 பேர் ஒரு நண்பர் வீட்டுக்கு போறாங்க. அவங்க போற நேரம் சாயந்தரம் நேரம், மாலை பொழுது. போகும்போது பாருங்க, இந்த 3 பேர் போறாங்க ஒரு நண்பர் வீட்டுக்கு. அப்ப அந்த நண்பர் ஒரு திண்ணையில வீட்டுல படுத்திருந்திருக்காரு. சரி, அவர் மனைவி அடுத்த திண்ணையில படுத்திருக்கு. நல்லா கவனிங்க. அடுத்த திண்ணையில அவர் மனைவி படுத்து கிடக்காங்க, இவர் படுத்திருக்காரு. போனது சாயந்தரம் நேரம். அந்த இருட்டு நேரத்துல கூட அந்த படுத்திருந்த நண்பர், அவர் நண்பர் 3 பேரையும் பார்த்துட்டார். அவர் எந்திரிக்கிறார். எந்திரிக்கும் போது பாருங்க அறப்போத, எந்திரிக்கும் போது அறப்போத போதையிலே படுத்துக்க மாட்டேன். சரி, நண்பரை பார்த்துட்டார். உடனே நண்பர்களை கூப்பிட்டு வாங்க உட்காருங்க சொல்லி அவர் கொண்டாட்டி என்ன அருமையான தெய்வம் மாதிரி இந்த அம்மா, அம்மா நண்பர் வந்துட்டாங்க, வாமா சீக்கிரம் உடைய வை,
சோறாக்கு. நான் அவர் வீட்டுன்றது என்ன ஒரே கிடா, நான் கிடாய வெட்டுறேன், ஆஹா நீ சோறாக்கு. அதானே. சொன்ன உடனே பாருங்க அவர் அந்த அரை போதையிலேயே இந்த அம்மா சோறாக்கிருச்சு. ஒரு அரை போதையில என்ன செஞ்சாரு, என்ன செஞ்சு கிடாய வெட்டி சமைச்சாச்சு. சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு அந்த நண்பர் என்ன செய்யறாங்க, தூங்குறாங்க. விடிய காலமா சொல்லிக்கிறாம போயிட்டாங்க. ஏன் அது அதுல இருக்கு அர்த்தம். சொல்லிக்கிறாம போயிட்டாங்க. ஆனா சொல்லிக்கிறாம போனவர் எந்திரிச்சு பாக்குறாரு, யாரு வீட்டுக்காரரு, ஆஹா அவர் மனைவி கூப்பிடுறாரு. ஆளை காணாம. அவர் கொண்டாடி பேர் மனைவி கொண்டாடி பேர் ராணி. ராணி ராணி அப்படின்னு கூப்பிடுறாரு. என்னங்க என்ன ராணி, நம்ம வீட்டு கிடா நிக்குதுன்னு கேட்கிறாரு. ஆஹா கிடாய் வெட்டி திண்டு போயிட்டாங்களே, நம்ம வீட்டு நாய், நம்ம வீட்டு கிடா நிக்குதுன்னு கேட்கிறாரு. அப்ப ராணின்னு கேட்கும் போது அவர் ராணி சொல்லுது, அவர் கொண்டாடி சொல்லுது என்னன்னு, ஏங்க நம்ம கிடா நிக்குதுங்க, நம்ம வீட்டு நாயை தாங்க காணோம். ஆஹா அப்ப நாயத்தை அடிச்சு நம்ம உரிச்சிட்டு வீட்டு நாயை காணோம். அப்ப எதை சாப்பிட்டு போயிருக்காங்க. அதனால என்னாச்சு, மது போதையில் மயக்கம் கொண்டு மாட்டிக்கிட்டு ஒழித்த கதை அந்த கதை. ஆனா நண்பர்களை பார்த்து பழகுங்கள். உங்களுடைய தாழ் பணிந்து காலை தொட்டு வணங்கி கேட்கிறேன், எந்த நண்பராக இருந்தாலும் சரி அவர்கள் வீட்டுக்கு அழைத்து செல்லாதீர்கள். கல்யாணம் பண்ணிவிட்டால் எந்த நண்பரையும் நீங்க வர சொல்லாதீங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு போகாதீங்க. ஏன்னா அப்ப பழக்கம் வேற. இப்ப கூட பிறந்த நண்பனே தன் மனைவியை பங்கு வைக்க ஆரம்பிக்கிறார். அதனால வாழ்க்கை புனிதமானது. நீங்க யாரையுமே வாழ்க்கையில என்னமோனா சரி பரிந்து வரவேறுங்கள், பாசத்தோடு வளருங்கள், அன்பாக இருங்கள். ஏன்னா எவ்வளவு அழகா இருந்தாலும் சரி, எவ்வளவு அழகா இருந்தாலும் சரி, அண்ணன் வயசிருக்காரு, எவ்வளவு அழகா இருந்தாலும் சரி கண்ணாடி பார்க்கத்தான் செய்யறோம். எப்படி இருந்தாலும் கண்ணாடி பார்க்கத்தான் வேணும். ஆமா ஏழையாக இருந்தாலும் சரி, ஏழைக்கும் கண்ணீர் வருகிறது, ஏழைக்கும் கண்ணீர் வருகிறது, பணக்காரருக்கும் கண்ணீர் வருகிறது. ஆனா அதே சமயத்துல எது எப்படி வந்தாலும் நம்மளை படைத்தான இறைவன் அவன் நம்மளை ஏற்றுக்கொண்டு நல்வழி காட்ட எங்களுக்கு வாய்ப்பளித்த உள்ளங்களுக்கு நன்றி கூறி உங்கள் அனைவரையும் பாசமுடன் வரவேற்று இந்த நாடகத்தின் நிலைக்கிருக்கும் நடிகர்களை தெரிவிக்கின்றேன். ஸ்ரீ சிங்கமுடைய ஐயனார் துறை, சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை வட்டம் சருகணி சத்தியேந்திர கிராமத்தில் எழுந்து இருக்கும் ஸ்ரீ பூர்ணகலா புஷ்பகலா சமேத சிங்கமுடைய ஐயனார், ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ 18ஆம் படி கருப்பர், ஸ்ரீ சோனை கருப்பர், ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர், ஸ்ரீ பத்ரகாளியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முடித்து இந்த நாடகம் நடைபெறுகின்றது. இந்த நாடகத்தை நடத்தும் செட்டியங்கள் குலதெய்வக்காரர்கள் கிராமத்தார்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்று பாசத்தோடு வருகின்றுள்ள ரசிக பொதுமக்களின் அன்பு வணக்கமும் பணிவு வணக்கம் கூறி இந்த நாடகத்தில் நடிக்க இருக்கும் நடிகளை தெரிவிக்கின்றேன். இதோ இந்த வள்ளியம்மன் நாடகத்தில் நடிக்க வந்தவர்கள் உங்க அன்பை பெற்று சிறப்பிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எதாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, வந்திருக்கும் அன்பு முழங்கள் உங்கள் ஆசிரியை நாடி வந்திருக்கிறார்கள். நவரச நாயகன் வெற்றி கொடி நாட்டி வரும் பருவ மன்னன் கொட்டகுடியைச் சேர்ந்த வாசனெஞ்சம் கந்தமானவர்கள் வேடன் வேடன் விருத்தன் மதுரையிலிருந்து வருகிறது. வித்வான் கோர்ஸ் படித்து தமிழ் நிகண்டு முறையாக பயின்று பட்டங்கள் பலவற்ற அன்பிற்குரிய சகோதரி ராஜ்ய நடிகையின் அன்பு புதல்வி ராஜ்ய நடிகை GM கலையரசி அவர்கள் ஸ்ரீவள்ளி நாயகி. அப்படிப்பட்ட வள்ளியை சந்திக்க வந்திருக்கிறார். எதிர்நோக்கோடு வீர நடை போட்டு பிராணத்தை முறையோடு மக்களுக்கு எடுத்துரைக்க வந்துள்ள அன்புக்குரிய இசை பேரரசு படையப்பா அவர்கள் நாரத பெருமகன் ஆர்மணி இசைமேதை கலைக்கல்லூரியிலே முறையாக இசை பயின்று நாடக உலகில் தற்பொழுது பவனி வந்து ராஜ நடிகராக இருந்து நாடராக இருந்து இங்கே ஹார்மோனி செத்துக் கொண்டிருக்கும் பாசமிகு அன்பு தம்பி ஜெய ரமேஷ் அவர்கள் ஹார்மோனியம் அன்பின் பாட்டு. காலம் கடந்து ஓடுது போர் காவிரியோரே, எந்த காலத்திலும் வட்டாது மாமன்னர் மருதுபாண்டியர் பேரு, அகில உலகம் போட்டுகின்ற மன்னர் யாரு, இந்த அகில உலகமே போற்றுகின்ற மன்னர் யாரு, எங்கள் மாமன்னர் மருதுபாண்டியர் என்று கூறு, எங்கள் மாமன்னர் மருதுபாண்டியர் என்று கூறு. காலம் கடந்து ஓடுது காவிரி யாரு,
நம்ம மறுபடி இருக்கிறார்கள் காலம் கடந்து ஓடுவது காவிரியார் எந்த காலத்திலோ வந்தாரு மாமன்னர் மறுபடியர் பேரு சிவகங்கை சீமையை சிறப்போடு ஆண்டவர்கள் சிவகங்கை சீமையை சிறப்போடு ஆண்டவர்கள் சீறி இழந்து வரும் வேங்கையாக வாழ்ந்தவர்கள் சிவகங்கை சீமையை சிறப்போடு ஆண்டவர்கள் சீறி இழந்து வரும் வேங்கையாக வாழ்ந்தவர்கள் தெய்வமாக இருக்கிறார்கள் மறுபடியாக இருக்கிறார்கள் மாமன்னர் மறுபடியாக இருக்கிறார்கள் மாமன்னர் மறுபடியாக இருக்கிறார்கள் காலம் கடந்து ஓடுவார் காவிரியார் எந்த காலத்திலோ வந்தாரு மாமன்னர் மறுபாடிய பேரு நன்றி. கைதட்டிய உள்ளங்களுக்கு நன்றி. வணக்கம். ஆலங்கடந்து ஓடுது காவேரியார் எங்களை விட்டு பிரிந்தாலும் என்றும் எங்கள் மனதிலே குடிகொண்டிருக்கும் வரிச்சூர் சந்த கலைமகனை வரிச்சூர் பழனியப்பன் சார்பாக அவர் நினைவாக வரிச்சூர் செல்வம் அவர்கள் அவர் வரிச்சூரா யாரு எங்க வரிச்சூர் செல்வம்னா அவர் எனக்கு நல்லா தெரியுமாங்க. மதுரையில பூமுத்திகள அவர் நகையா மூடு போட்டிருப்பாரு. யாரு அவரா? அதானே வரிச்சூர் செல்வம் 100 ரூபா கொடுக்க மாட்டாரு. சரி சரி. அன்பு உள்ளங்க அவர்கள் இங்கு மருதுபாண்டியர் அவர் சிறப்பை பாடிய மருதுபாண்டியர் சிறப்பை பாடிய அன்பு தம்பிக்கு ரூபாய் 100 அன்பளித்துள்ளார்கள். அண்ணே டீ குடிச்சிட்டா கொஞ்சம் கேளுங்க. டீ குடிக்கும் போது எப்படி குடிக்கிறீங்க? பதிலா சப்பி சப்பி குடிக்கிறாங்க. அப்புறம் சப்பாமியா குடிப்பாங்க. அவனை பாருங்க எல்லாரும் டீ குடிப்பவர் நன்றி. தம்பி நீ டீல ஷாக்ரீம் போட்டிருக்கியா? ஷாக்ரீம் போடல சத்தியம் பண்ண இதுல அடி அந்த உன் பொருள் சரி சரி. ஏன்னா நீ கூட 2 ரூபாய் வாங்கியா ஷாக்ரீம் போட்டுறாத. உன்னை பத்தி நல்லா தெரியும் எனக்கு. நீ சொந்தக்காரன் இல்லைன்னா உன் நினைவு இன்னைக்கு பிறந்த நாள் எல்லாருக்கும் ஓசியா கொடு. காலையில உனக்கு கொல்லமுடி காளியாத்தா கூடிய கொடுக்கும். சரி பரவாயில்ல. இப்ப டீ குடிக்கவும் டீ கதைக்கு வருவோமா? தாயே அன்பு உள்ளங்களே என் தாய்மார்களே கேளுங்க. நான் என்னைக்குமே தாய்மார்ல மதிப்பவன், உண்மையிலே மதிப்பவன். ஆமா நீ உங்களை மதிக்காம நல்லா கவனிங்க. நீ பாருங்க உங்களை மதிக்காம எவன் ஊர்ல திரிகிறானோ அவங்க எங்க வருங்க உருப்படவே மாட்டாங்க. ஆமா அதனால பெற்ற தாய்மைக்கு தான் பெருமை வேண்டும். அன்பு சகோதரி சகோதரிகளை பணிந்து வணங்கி பாசத்தை தேடுகிறேன். பாருங்க டீ குடிக்கிறீங்க. இப்ப நீங்க வயசு சொல்லணும். டீ குடிக்கிறீங்களே இந்த டீ குடிக்கும் போது சப்பி குடிக்கிறீங்க. இது வந்து வரட்டி. கடைக்கு போறீங்க கடையில என்ன செய்றீங்க? அண்ணே கொஞ்சம் டிக்காஸ் பத்தல டிக்காஸ் போட சொல்லுங்க. தம்பி கொஞ்சம் பால் கொடுங்க. கொஞ்சம் பால் கொடுங்க. பால் குடிக்கிறீங்க. அந்த டீ என்ன செய்றீங்க? குடிக்கிறோம். சும்மா குடிக்கிறீங்க. சப்பி சப்பி குடிப்பீங்க. இவ்வளவு சப்பி சப்பி குடிக்கிறீங்களே ஐயா. டீ கடையில போய் குடிக்கிறீங்களே உங்களுக்கு தான் மைசூர்காரனே சொந்தக்காரன் இங்க பாருனே. அண்ணே இப்படி கடையில போய் சப்பி சப்பி குடிக்கிறீங்கல்ல. ஆமா ஆனா அதுல பால் கூட கட்டுக்க குடிப்பீங்க. அவ்வளவு சப்பி சப்பி குடிக்கிறீங்களே அந்த பால்ல எம்புடு தண்ணி ஊத்துனாருன்னு அந்த டீ கடைக்காரருக்கு தான் தெரியும். அந்த பால்ல தண்ணி ஊத்தி குடிக்கிறேன் இல்லையா? நான் ஒண்ணு சொல்றேன் சொல்லுங்க. நீ எத்தனை தண்ணி ஊத்தி அந்த டீ கடையை குடிச்சாலும் சரி நம் தாய்ப்பாலில் தண்ணீர் ஊத்தி குடிக்க முடியுமா? தாய்ப்பாலின் பெருமை எங்கே? தாய்ப்பாலின் பெருமை எங்கே? அப்படிப்பட்ட தாய்மார்களை என்னாலும் மறவோம். ஆகவே பாசம் ஒண்ணு அன்புக்குரிய நெஞ்சம். சரி அதெல்லாம் ஒண்ணு வரட்ட ஐயா மரியாதைக்குரிய
மாசுமிகு காவல்துறை அதிகாரி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை பணிந்து வணங்கி வரவேற்று மேடைக்கு சிறப்பாக அழைக்கின்றோம். வாருங்கள் ஐயா. என்னை கலை உலகில் வளர்த்துவிட்ட நடிகருமான இந்த கோவில் பூசாரியுமான அன்புக்குரிய ஐயா சண்முக ஐயா தானே ஐயா பாசமிகு உள்ள சண்முகையா அவர்களே, உங்களை இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். மேடைக்கு வாருங்கள் ஐயா. சண்முக ஐயா வாங்க ஐயா, வாங்க. இந்த வயசுல இவ்வளவு வேகமா வர்றாரு. நல்லா பாடுவார். சத்தியகீர்த்தியை நடிச்சோம். சத்தியகீர்த்தி நாடக நடிகர்